யார் ரஜபு மாதம் 22வது பிறையில அவர்களின் மீது ஃபாத்திஹா ஓதி அவர்களுக்காக வேண்டி அவர்களை நம்பி யாராவது இந்த மாதிரியான நல்ல விடயங்களை அவர்களை ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் பெற்றுத் தருவதாக இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லியும் காட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான அல் கௌசியா மீடியாவினுடைய நேர்களே, அறிவின் வெளிச்சம் என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் புனிதமான ரஜபனுடைய மாதத்திலே பல நல்லோர்கள் நினைவுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த நல்லோர்களின் வரிசையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான குடும்பத்தை சார்ந்த சய்யிதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தையும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில அழகிய நிகழ்வுகளையும் பற்றி நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் இந்த உலகத்தில் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த குடும்பத்தினர்களில் அதிகமானவர்கள் தற்காலத்தில் கூட 1400 வருடங்களுக்கு பின்னால் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத்துடைய நாள் வரையிலும் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தினர்களில மிக முக்கியமான சிலர் பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இடத்திலே இருந்து சமீபமாகவே அவர்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இமாம்கள் நம்மத்தியிலே இன்று நினைவுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னுடைய குடும்பம் என்று கூறிய இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மகனார் சையதுனா இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மகனார் இமாம் சையதுனா பாக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு புதல்வராக இந்த உலகத்தில் வையகத்தில் ஹிஜ்ரி 83வது ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 17 மதீனா ஷரீஃபிலே பிறந்தவர்கள் தான் இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய அமைப்பிலே அதை பேச முடியும். அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய நற்குணங்கள், அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த கொடைகள், இது போன்ற அவர்களுடைய இல்ம் ஞானம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்றாலும் ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எத்தனை சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பம் என்கின்ற சிறப்பை மிஞ்சுவதற்கு எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இல்லையா, உங்களுக்கு மத்தியில் நான் 2 விடயங்களை விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுக்கு மத்தியிலே நான் விட்டு செல்கிறேன். இன்னொன்று வஇத்தரதி, என்னுடைய குடும்பத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்கிறேன். இந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் வழி தவறி செல்லவே மாட்டீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பான குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பொதுவாக இவர்களுக்கு பெயரை வைத்தது அவர்களுடைய பாட்டனார் சையதுனா இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய பெயர் ஜாஃபர். ஆனால் அவர்களுக்கு மக்களால் அழைக்கப்படுவது
ஜாஃபர் சாதிக் என்கின்ற பெயரை கொண்டேதான் அழைக்கப்படுகிறார்கள். இறைவன் கூட தன்னுடைய அருள்மறையில் எப்படி சொல்லி காட்டிருக்கிறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா வகூனு மாசாதிகேன். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் வாழுகின்ற பொழுது நுபுவத்து பிரகடனப்படுத்துவதற்கு முன்பதாகவே மக்காவாசிகள் அவர்களை அஸ்ஸாதிக், அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உற்ற தோழராக இந்த உலகத்தில் வாழ்ந்த சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் சித்திக் என்ற அந்த பெயரை கொண்டு, உண்மையாளர் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் உலகத்தில் பிரபல்யமாக இந்த உண்மையாளர் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் இமாம் சய்யிதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் என்றால் அது மிகையாகாது. ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஏன் சாதிக் என்கின்ற பட்டத்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்கள் உண்மையை தவிர வேற எதுவும் பேசியது கிடையாது. வாழ்நாளில் முழுக்கவும் உண்மை பேசியதாக அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களால் அவர்களுக்கு சாதிக் என்கின்ற அந்த பட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதனை நாங்கள் வரலாறுகளின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தில் வந்த சய்யிதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அடுத்த சிறப்பம்சத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய நற்குணம். எல்லா மனிதர்களுக்கும் நல்ல குணம் இருக்க வேண்டும் என்பது நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை, குணாதிசயத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சய்யிதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஒரு தடவை அவர்கள் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு புனித மதீனா ஷரீஃபுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித ரவுலா ஷரீஃபுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். தொழுகையுடைய நேரம். பக்கத்தில் ஒரு மனிதர் வந்து தொழுகிறார். தொழுது முடித்ததற்கு பின்னால் அவர் கையிலே வைத்திருந்த அவருடைய ஒரு பையை, ஒரு பேகை காணவில்லை. அங்கும் இங்கும் தேடி பார்க்கிறார். அந்த பை கிடைக்கவில்லை. பக்கத்திலே தொழுதவர்கள் இமாம் சய்யிதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அவர்களிடத்துல வந்து எப்படி கேட்கிறார் என்றால், என்னுடைய பையை எடுத்தீர்களா அப்படி கேட்கிறார். ஒரு சமயம் சில வேளைகளில் சில பேர்கள் விசாரிக்கின்ற விதத்தில் அது வேறு மாதிரியான அர்த்தங்களையும் கொடுக்கும். என்னுடைய பேகை பார்த்தீர்களா என்று கேட்க முடியும். ஆனால் எடுத்தீர்களா என்று கேட்டால் அந்த நபர் என்ன செய்வது? சய்யிதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை அந்த மனிதர் வைக்கிறார். வைத்த உடனே அவர் ஒன்றும் பேசவில்லை. நான் ஒரு பெரிய ஒரு இமாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் அவர் தன்னை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் அந்த மனிதரிடத்திலே கேட்டால், அந்த பையில என்ன இருந்தது என்று கேட்டார். அவர் சொன்னார், 1000 தீனார்கள் இருந்தது என்றார். ஒன்றும் பேசவில்லை. தன்னிடத்தில் இருந்த 1000 தீனார்களை அந்த மனிதருக்கு கொடுத்தார். இவர் நினைத்து கொண்டார், இவர் என்னுடைய பையை எடுத்திருக்கிறார், அதனால் அந்த பையில் இருந்த 1000 தீனார்களைத்தான் தந்தார். அப்படித்தான் அந்த மனிதர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனிதர் தன்னுடைய வேலைகளை எல்லாம் பள்ளிவாசலில் முடித்து கொண்டு தான் இருக்கின்ற அறைக்கு சென்று தன்னுடைய அந்த இன்னொரு பேகை எடுத்து பார்க்கிறார். அதற்குள் அந்த சல்லி தீனார் வைத்திருந்த அந்த பை இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொள்கிறார், அப்படியானால் என்னிடத்தில் 1000 தீனார்களை அவருடைய சொந்த காசை தான் தந்திருக்கிறார் இமாம் சய்யிதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்றதை உணர்ந்து உடனடியாக சென்றார்கள். அந்த இடத்தில் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். கேட்டுவிட்டு தனக்கு கிடைத்த அந்த 1000 பொற்காசுகளையும் அந்த தீனார்களையும் திரும்பவும் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்தினிடத்துல கொடுக்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். எங்களிடத்தில் இருந்து ஒரு பொருள் இன்னொருவரிடத்திலே நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை திரும்பவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த பணம்
இது உங்களுக்குரியதுதான் என்று அந்த மனிதனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். தன்னுடைய தகுதி எந்த அளவு இருக்கு, அப்படியான நேரத்தில் ஒரு மனிதர் வந்து தன்னை ஒரு திருட்டு பட்டம் சூட்டாமல் வார்த்தைகளினால் அதை சொல்லி காட்டுகிறார். ஆனாலும் கூட அதை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் தன்னிடத்திலிருந்த 1000 காசுகளையும் தீனார்களையும் கொடுத்துவிட்டு அந்த மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றி அவரை புகழ்ந்து அனுப்புகிறார் என்றால், இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அந்த நற்குணத்தினுடைய மகிமையை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்றுதான் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இல்மிலே, அறிவு ஞானத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய சொத்துக்களை, செல்வங்களை கொடுத்திருந்தார். அதுபோல அறிவிலும் முதிர்ச்சியான தன்மையை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். அவர்களிடத்திலே பாடம் படித்தவர்கள் தான் இமாம் சையீதினா அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் சொன்னார்கள், லௌல ஸனத்தானில் ஹலக்கன் நுஅமான். 2 வருடங்கள் நான் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்திலே கல்வி பயிலவில்லை என்றால் இந்த நுஅமான் ஆகிய நான் அழிந்து போயிருப்பேன் என்றார்கள். ஏனென்றால் இமாம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல உஸ்தாதுமார்களிடம் கல்வி பயின்றிருந்தாலும் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் படித்த கல்வி ஞானம் அவர்களுக்கு மிகவும் பிரயோசனத்தை கொடுத்து உண்மையை உணர வைத்து இருந்தன. அதனால்தான் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தஃப்சீரை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் கொடுக்கின்ற குர்ஆனுடைய வசனங்களுக்கு கொடுத்திருக்கின்ற விளக்கங்கள் வேறு தஃப்சீர்களில் நீங்கள் பார்க்க முடியாது. அலிஃப் லாம் மீம் என்று வரும். அலிஃப் லாம் மீம் என்று வந்து விட்டாலே எல்லோரும் அல்லாஹு அலம் என்றுதான் போடுவார்கள். அதனுடைய கருத்தை அல்லாஹ் தான் அறிவான் என்று போடுவார்கள். ஆனால் இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்வார்கள், அலிஃப் என்றால் அல்லாஹ், லாம் என்றால் ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீம் என்றால் சையதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற கருத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அது மாத்திரமல்ல, யாசீன், தாஹா போன்ற இந்த சொற்களுக்கு கூட, இந்த வசனங்களுக்கு கூட, எழுத்துக்களுக்கு கூட அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். யா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யா சையீதி என்று அழைப்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். தாஹா என்றால் தா, அது தையிபுக்கு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹா என்பது ஹாதி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மனமானவர், நேர்வழி காட்டக்கூடியவர் என்று அல்லாஹ் இந்த எழுத்துக்களின் மூலமாக அழைக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொன்னார்கள், அவர்களுடைய தஃப்சீரிலே பார்க்க முடிகின்றது, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅ வலா தஃபர்ரகு என்கின்ற குர்ஆன் வசனத்தை நாங்கள் எல்லோரும் படித்து இருப்போம். எப்படி? நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமை என்ற கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இப்படித்தான் படித்து இருப்போம். ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள், இது அஹ்லுல் பைத்துக்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம். நீங்கள் அஹ்லுல் பைத்துக்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அஹ்லுல் பைத்துக்களை நீங்கள் கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்களை விட்டும் நீங்கள் பிரிந்து சென்று விட வேண்டாம் என்ற வசனத்தை இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் இபாதத்து செய்வதிலே, வணக்க வழிபாடு புரிவதிலே அவர்களுக்கு நிகர் அவர்களே என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இபாதத்து செய்ய நாடிவிட்டார்கள் என்று சொன்னால் இரவு முழுவதும் அவர்கள் வணக்கத்திலே கழித்து விடுவார்கள். பகல் நேரங்களில் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் நிதானமாகவும் அமைதியாகவும் அமைந்து இருக்கும். அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர் இமாம் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுதார்கள் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய முன்னிலையில. அந்த நேரத்தில் அவர்களுடைய தொழுகை அவசரமாக இருந்தது. சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுடைய தொழுகையை நீங்கள் திரும்பவும் தொழுங்கள் என்றார்கள்.
திரும்ப தொழுதார், அதே போலதான் தொழுதார். மறுபடியும் தொழுங்கள் என்றார்கள், மறுபடியும் அதே போன்று அவசரமாக தொழுதார். பின்னால சொன்னார்கள், இமாம் ஹம்மாத் அவர்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் சற்று இருங்கள், நான் தொழுகிறேன், என்னை போன்று நீங்கள் தொழுங்கள் என்றார்கள். தக்பீரை கட்டினார்கள், அல்லாஹு அக்பர் என்று கட்டினார்கள். சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உடல் அமைப்பு ஒரு கல்லை போன்று இருந்தது என்று சொல்லி காட்டுவார்கள். இமாம் ஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், ஹதீஸ் ஷரீஃபுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுதால் எப்படி வர்ணிப்புகளை சஹாபாக்கள் செய்தார்களோ அந்த வர்ணிப்புகள் அத்தனையையும் நான் இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய தொழுகையில் பார்த்தேன் என்கிறார்கள். அவ்வளவு அமைதியாக தொழுதார்கள். தொழுது முடித்து விட்டு சொன்னார்கள், ஹம்மாத் அவர்களை பார்த்து, நீங்கள் தொழுகின்ற பொழுது இந்த நெற்று புருவத்துக்கிடையிலே புனிதமான கஅபாவை முன்னிறுத்தி வையுங்கள் என்றார்கள். கஅபா உங்களுடைய இந்த நெற்றியிலே அதை முன்னிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய காலுக்கு கீழால் சிராத்தல் முஸ்தகீம் பாலம் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற இடம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வலது புறத்தில் சுவர்க்கம் இருக்கிறது, இடது புறத்திலே நரகம் இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கடைசி தொழுகை இதுதான் என்பதனை நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த தொழுகையினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மாதிரியான தொழுகையாக உங்களுடைய தொழுகை அமைய வேண்டும் என்றார்கள் இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய கடைசி நேரம், இறுதி நேரம், சக்கராத்துடைய அந்த நேரம். அவர்களுடைய மனைவி ஹமீதா என்று சொல்லக்கூடிய தாயார் அவர்கள், அவர்களுடைய மனைவி அவர்களுடைய கடைசி நேரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லி காட்டுவார்கள் என்றால், என்னுடைய கணவரை போன்று இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதரை நாம் பார்க்கவில்லை என்கிறார்கள். ஒரு மனைவிதான் தன்னுடைய கணவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. நீங்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் நல்ல பெயர் எடுத்து விடலாம், ஆனால் உங்களுடைய மனைவியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பது என்பது, அதை விட ஒரு சிறந்தது ஒரு நபர் யாருமே இருக்க முடியாது என்பார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் மனைவியிடத்தில் சிறந்தவராவார் என்றார்கள். அந்த ஹமீதா என்று சொல்லக்கூடிய தாயார் அவர்கள் சொல்லுவார்கள், இறுதி நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரையுமே அழைத்தார்கள் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைத்து கடைசியாக செய்த வசியத்து என்ன தெரியுமா? கடைசியாக செய்த வசியத்து, நீங்கள் எல்லோரும் இறைவனை வணங்க வேண்டும், இறை சிந்தனையில் இருக்க வேண்டும், அதை தாயிமாக எப்பொழுதும் அந்த சிந்தனையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாங்கள் அஹ்லுல் பைத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தினர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தினர்கள் நாளை கியாமத்துடைய நாளையிலே மக்களுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் எங்களுடைய ஷஃபாஅத்து யாருக்கு இருக்கும் தெரியுமா? எங்களுடைய ஷஃபாஅத் தொழுகை உடையவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும். யாருக்கு தொழுகை இல்லையோ அவர்களுக்கு ஷஃபாஅத்து செய்வது கூடாது எங்களுக்கு என்று கடைசி நேரத்தில் கூட சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த வசியத்தை செய்தார்கள். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அடிப்படையிலே அவர்களுடைய கடைசி வசியத்தும் அப்படித்தான் இருந்தது. இதே போன்று அவர்களும் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் படிக்க முடிகிறது. எனவே சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மறைகின்ற தருணம் ஹிஜ்ரி 148வது வருடத்துல ஷவ்வால் மாதம் பிறை 25 இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்து செல்கிறார்கள். சில அறிஞர்கள் சொல்வார்கள் ரஜபினுடைய மாதத்திலே அவர்கள் மறைந்ததாகவும் சில அறிஞர்கள் சொல்வார்கள். அவர்களின் பேரிலே ஃபாத்திஹா ஓதி நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு நாளாக ரஜபு மாதம் 22வது பிறை அமைந்து இருக்கிறது. யார் ரஜபு மாதம் 22வது பிறையில அவர்களின் மீது ஃபாத்திஹா ஓதி அவர்களுக்காக வேண்டி
அவர்களை நம்பி யாராவது இந்த மாதிரியான நல்ல விடயங்களை அவர்களை ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் பெற்றுத் தருவதாக இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இந்த உலகத்திலே அந்த அருள் பெறும் பாக்கியங்களை செய்யாவிட்டால் ரஜப மாதம் 22வது பிறையில என்னை ஞாபகப்படுத்திய ஒருவருக்கு நான் உதவி செய்யாவிட்டால் நாளைய கியாமத்தில் என்னை பிடித்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்கின்ற உத்தரவாதத்தையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த அளவு மிகவும் ஒரு சரியான முறையிலே அவர்கள் உறுதியான முறையிலே எமக்கு சொல்லி தந்து இருக்கிறார்கள். எனவே சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அவர்களை இந்த புனிதமான ரஜபினுடைய மாதம் பிறை 22 அவர்களை நினைவுபடுத்துவோம், அவர்களுடைய மௌலிது ஷரீஃப்களை ஓதுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்த்து கொள்வானாக. வாய்ப்பளித்ததற்கு அல் கௌசியா மீடியா அமைப்பினர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.